எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் புதிய சட்டம், புதிய ஏற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசித்து தேவ சட்டத்தையும் தேவ திட்டத்தையும் தேவ ஆலோசனையும் யோசிப்போம். கடைசியாக சகோதரே, உண்மை உள்ளவைகள் எவைகளையோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளையோ, நீதி உள்ளவைகள் எவைகளையோ, கற்புள்ளவைகள் எவைகளையோ, அன்புள்ள எவைகளையோ, நற்கீர்த்தி உள்ள எவைகளையோ, புண்ணிய எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இது ஒரு பெரிய பயிற்சி. எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ள தேவன் அதை என்ன செய்கிறாரு? சிந்தித்து கொண்டிரு. ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்தித்து கொண்டிரு, கற்புள்ளவைகளை சிந்தித்து கொண்டு, தேவனுடைய நீதி உள்ளவைகள் எவைகளோ அதை சிந்தித்து கொண்டிரு, அன்பு உள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளையோ, புண்ணிய எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிரு என்று தான் அதை நம்முடைய சிந்தனை என்னும் சிப்பில் டவுன்லோடு பண்ணி அதை பயிற்சி கொடுக்கணும். சாதாரணமாக வராது. இன்றைக்கி நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அப்போ உலக மக்கள் பேரும் புகழும் வரும்னு சொல்லி அதை பயிற்சி எடுத்தால் தான் வரும். பயிற்சி, அதுக்கு முன்னாடி முயற்சி, அதுக்கு பின்னாடி வளர்ச்சி. அதுதான் நமக்கு முயற்சியில் தான் எல்லா வெற்றியும் வரும். ஆகவே முதல்ல பயிற்சி எடுக்கணும். எப்படி? கடைசியாக உண்மை உள்ளவைகள் எவைகளையோ அது எல்லாத்தையும் சிந்தித்து நம்முடைய எண்ணத்தில் டவுன்லோடு பண்ணணும். சிந்தனை சீர்படணும். உண்மை உள்ளவைகள் அதை சொல்லி சொல்லி பழகணும். நான் எந்த காரணத்தை கொண்டும் உண்மையை விட்டு விலக மாட்டேன். உண்மையில் தான் உயர்வு உண்டு, உண்மையில் தான் பல நன்மை உண்டு. உண்மையை மாற்றினா அதுதான் தீமை, அதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆகவே உண்மையிலிருந்து மனுஷன் விலகக்கூடாது. அப்போ அன்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நான் இயேசு சொன்ன மாதிரி அன்பு செய்யணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே நேரத்தில் சட்டத்தை மீறினா அவரே அம்பு விட்டுருவார். வம்பு வந்துடும். சட்டத்தின்படியே அன்பு, அதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களையே அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கண்டும் கேட்டும் கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதியை அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை செயற்படும். இன்றைக்கி சிறுகட்ட சமுதாயத்துக்கு பேர்கட்டு கூறுகட்டு வாழ்கிற இந்த உலக மக்களுக்கு உண்மை உள்ளவைகள் எவைகளையோ அதில் தான் உயர்வு உண்டு, அதில் தான் பல நன்மை உண்டு. ஆக உண்மை விட்டு விலகினால் இன்றைக்கி உலகத்தில் யுத்தங்களும் ரத்தங்களும் சண்டையும் கொலையும் கொள்ளையும் எதுனாலும் வருது? உண்மை இல்லை. கொஞ்ச நாள் இந்த உயிர் இந்த உடல் இருக்கும். அதுக்கு மேலே நீ அறிவாளியாக இருந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், உலகத்தை ஆண்ட மந்திரியாக இருந்தாலும், கந்திரியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மண்ணில் மறைஞ்சிருவோம். உண்மையாக இருக்கும்போது மறுபடியும் உயிர் வரும், உடல் வரும். அதுக்கு தான் உண்மை 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 என்று தேவன் சொல்லி கொடுக்குறார். இயேசுவோடு உண்மையாக இருக்கும்போது அதுதான் நித்தியமான நன்மை. ஆகவே இந்த வேத பகுதியை, இந்த சட்ட பகுதியை கற்றுக்கொண்டு இந்த சட்ட புத்தகத்தை நாம் சரியாய் அறிந்து புரிந்து கொண்டு உண்மையும் நன்மையும் அன்பும் கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் அது அதிசயமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை. மறு வாழ்க்கைக்கு என்ன தேவை? பணம் தேவையில்லை, ஆஸ்தி தேவையில்லை, உண்மை. அதுதான் உயிர். உண்மை இல்லைன்னா அங்கே உயிர் இல்லைன்னு அர்த்தம். ஆகவே உண்மையோடு இருந்து பல நன்மையோடு வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.